Welcome back to Edification. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் சாரி. சாரி. ஓகே. சாரி அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வர்றது நாம ஒரு தவறு செய்து ஒரு தப்பு செஞ்சு அதுக்காக வருந்தும் போது மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நம்ம இந்த சாரி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றோம் இல்லையா? ரைட். அந்த சாரி கூட நீங்க ஒரு அபவுட் டு ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷன்ஸை ஆட் பண்ணும்போது அதோட மீனிங் என்ன மாதிரி வரும், எந்த சுச்சுவேஷன்ல நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நீங்க சாரி அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு தமிழியனா இருந்துட்டு நாம மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு நீங்க யோசிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க இந்த ரெண்டுல எதை யூஸ் பண்றீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை நம்மளுடைய அடி மனசை தொட்டு வரும். அது அவ்வளோ சீக்கிரத்துல நம்ம யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோம். ஈவன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். பட் ஆனா இந்த இங்கிலீஷ் வேர்டு சாரி அப்படின்றத ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்றோம், அப்படிதானே? ரைட். நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இதே போல இன்னொரு விஷயம் சொல்லலாம்னா, நீங்க இஎம்ஐல வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எதுவுமே உறுத்தாது இல்லையா? நமக்கு எந்த ஹெசிடேட்டுமே இருக்காதுன்னா இதை இஎம்ஐல வாங்கினேன் அப்படின்னு பெருமையா சொல்ற மாதிரி சொல்லுவோம். இதுவே நான் கடன்ல வாங்கினேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அந்த நேரத்துல உங்களால அதை வாய் வழியா இன்னொருத்தர்கிட்ட சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு கூச்சமா இருக்கும் உங்களுக்கு இல்லையா? கரெக்ட். அதுதான் நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜோட பவரே அதுதான். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கான்செப்ட்குள்ள போகலாம். நம்ம சாரிங்கிறதோட அபவுட், டு, ஃபார் என்ற ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குன்னு டீடைல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாரி அபவுட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. அதோட மீனிங் பாருங்க. ரிக்ரெட், நம்ம வருத்தம் தான் தெரிவிக்கிறோம். எதை பத்தி? அபவுட் சம்திங் ஃபார் விச் யூ ஆர் நாட் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள். நோட் பண்ணுங்க. சாரி அபவுட்னு சொல்லும்போது விச் யூ ஆர் நாட் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள். ஒரு விஷயம் நடந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க நேரடி காரணம் கிடையாதுன்னு சொல்றோம். ஓகே. என்ன சொல்றோம்? நேரடியா நாம அதுல தலையிடல, நாம அந்த விஷயத்துல ஈடுபடவே இல்லை அப்படிங்கும்போது நம்ம சாரி அபவுட் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நாம ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கிறோம். நமக்கு கீழே நம்ம டீம் மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அவங்க ஏதாவது மெஸ் அப் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாம நம்மளுடைய சுப்பீரியர் கிட்ட போயிட்டு சாரி அபவுட்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணது என்னவோ நம்ம டீம் மெம்பர்ஸ். பட் ரெஸ்பான்சிபிள் யாருக்கு? நமக்கு. அதனால நம்ம போய் பேசுறோம். ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல சாரி அபவுட் தான் போடுவோம். ஓகே. புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க சாரி அபவுட் யூஸ் பண்றீங்கனாலே யூ ஆர் நாட் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் யூஸ் சாரி அபவுட் ஆன் த ரெஸ்பெக்டிவ் ப்ராப்ளம். ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் பாரு. குழப்பத்துக்கு மன்னிச்சிருங்க. குழப்பத்துக்கு மன்னிச்சிருங்க. அப்ப அந்த குழப்பம் நமக்கு கீழே, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே இருக்கிற யார் மூலமாவோ நடந்திருக்கு. அதுக்கு நாம சாரி சொல்லும்போது நம்ம சாரி அபவுட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே. சாரி அபவுட் த மேஸ். ஓகே. சாரி அபவுட் த மேஸ். ஓகே. அடுத்து நேத்து நடந்ததுக்கு சாரி. அப்ப நேத்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்லையா? ஸோ அதுக்கு நாம என்ன செய்றோம்? நமக்கு கீழே உள்ளவங்க மூலமா ஏதோ விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால நாம என்ன செய்றோம்? நாம தான் ரெஸ்பான்சிபிள். நாம அவங்க கிட்ட போயிட்டு சாரி சொல்றோம். சாரி அபவுட் அ லாஸ்ட் நைட். சாரி அபவுட் லாஸ்ட் நைட். சிம்பிளா சொல்லுங்க. சாரி அபவுட் லாஸ்ட் நைட். அப்படின்னா நேத்து நைட்டு நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஐம் டெல்லிங் சாரி அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்து உங்க டாகுக்கு நடந்ததுக்கு நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றோம். அவங்க ஒரு பெட் லவர்னு வச்சுக்கோங்களேன். பெட்டு மேல பயங்கர பிரியமா இருக்கிறாங்க. பட் அவங்க பெட்டுக்கு சம்திங் ஹேப்பன். ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஸோ ஏதோ நடந்துச்சு. ஆனா நம்ம போயிட்டு என்ன செய்றோம்? அதுக்காக அவங்கள வந்து ஆறுதல் பண்றோம். ஓகே. நம்ம உங்களை கன்சர்ன் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? சாரி அபவுட் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஐம் சாரி அபவுட் வாட் ஹேப்பன் டு யுவர் டாக். ஐம் சாரி அபவுட் வாட் ஹேப்பன் டு யுவர் டாக். உன் டாகுக்கு நடந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன்ப்பா. பட் நம்மளாலலாம் எந்த விஷயமே நடக்கல. பட் இன்கேஸ் அது ஜென்ரலா எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம கன்சர்ன் ஆறுதல் சொல்லும்போதும் நீங்க என்ன செய்யலாம்? சாரி அபவுட் யூஸ் பண்ணிக்கலாம். At the same time, you are the responsible person on any of the action. You can use sorry about. இப்போ உங்களுக்கு sorry about ஏன் யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஓகே. அடுத்த கான்செப்ட்டுக்கு போலாமா? இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போறது சாரி டு.
ஓகே சாரி டு பாருங்க சாரி டு ஏன் யூஸ் பண்ணலாம் இஸ் யூஸ்டு டு அப்பாலஜிஸ் இஸ் யூஸ்டு டு அப்பாலஜிஸ் ரெக்ரெட் இதுவும் அதே தான் நம்ம வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம சாரி டு யூஸ் பண்ணுறோம் ஓகே or express regret okay எதுக்காகன்னு பாருங்க before or at the time of doing something before or at the time of doing something ஏதோ ஒரு விஷயம் அதாவது ஒரு தொல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு தொல்லை இல்லைன்னா ஒரு இன்டரப்ஷன் ஏதோ ஒரு 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 நெகட்டிவான விஷயம் அதாவது அவங்கள நெகட்டிவ் பண்ற மாதிரி இல்லை ஏதோ தப்பா நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டைம்ல நான் வந்து சொல்லும்போது சரி அல்லனா அது செய்யறதுக்கு நான் இப்போ அபவுட் டு தட் ஆக்ஷன் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம் சாரி டு யூஸ் பண்ணலாம் புரியுதா சாரி டு என்ன செய்ய போறோம் ஒரு இன்டரப்ஷனை ஒரு தப்பை நாம செய்ய போறோம் ஓகே செய்ய போறோம் ஆன் தி ஸ்பாட் வந்தாச்சு இஸ் அபவுட் டு ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்களேன் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட்னா என்ன வித்தின் 5 or 2 minutesல அது ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நீங்க சாரி டூன்னு சொல்லலாம் இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க அப்ப இந்த காசஸை ஏற்படுத்த போறதே நீங்க தான் அது தெளிவா அப்பட்டமா தெரியுது ஓகே அப்பேரண்டா என்ன தெரியுது அப்படின்னு அர்த்தம் அப்போ யூ கேன் யூஸ் சாரி டூ ஓகே சாரி டூ பாருங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் இன்டர்ப்ட் பண்றதுக்கு மன்னிக்கவும் நீங்கள் ஒருவரின் உரையாடலை குறுக்கிட போகிறீர்கள் என்ன சொல்றாங்க யூ ஆர் கோயிங் டு மேக் த இன்டரப்ஷன் பிட்வீன் த கன்வர்சேஷன் ஓகேவா கன்வர்சேஷன்ல நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க போய் ஒரு இன்டரப்ஷனை ஏற்படுத்த போறீங்க அப்படின்னா த இன்டரப்ஷன் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் அந்த குறுக்கீடு தொடங்க போகிறது நீங்க வந்து இன்டர்வியூ பண்ண போறீங்க அப்படிங்கும்போது நீங்க அவங்களுக்கு முன்னாடி மென்ஷன் பண்றீங்க அப்போ நீங்க சாரி டு அப்படின்னு யூஸ் பண்ணலாம் சாரி டு இன்டரப்ட் சாரி டு இன்டரப்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன யூ ஆர் அபவுட் டு இன்டரப்ட் சம்மன் கன்வர்சேஷன் புரிஞ்சிருச்சிங்களா அப்ப சாரி டு எதுக்காக யூஸ் பண்றோம் ஒரு குறுக்கீடு ஏற்படுத்த போறீங்கன்னா ஆன் த ஸ்பாட்ல அட் த டைம் நீங்க சாரி டு சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா அது ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 or 10 minutes பிஃபோர்ல நீங்க என்ன செய்யலாம் அந்த சாரி டு அப்படின்ற ஃப்ரேஸை நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகே புரிஞ்சிருக்கா அடுத்தது தொந்தரவு பண்றேன்னு நினைக்காத தொந்தரவு பண்றேன்னு நினைக்காத அவனோட நம்பர் இருக்கா உன்னை நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காத அப்படின்னு நம்ம அவங்கள அலர்ட் பண்றோம் என்ன அலர்ட் பண்றோம் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு நான் அவங்கள தொல்லை பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம் தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதப்பா அவனோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிக்குது எதுக்காக ஆரம்பிக்கிறது ஒரு கொஷின் நமக்கு ஒரு விஷயம் வேணும் அவரோட நம்பர் வேணும் அதுக்காக அப்புறம் இதுங்களா ஐம் சாரி டு பாதர் யூ ஐம் சாரி டு பாதர் யூ நான் உன்னை தொந்தரவு பண்றேன்னு நினைக்காத பட் do you have a Mary phone number Mary phone number பதிலா நீங்க என்னனாலும் போட்டுக்கலாம் ஓகே do you have Mary phone number அவ phone number இருக்கா do you know him address அவனோட அட்ரஸ் உனக்கு தெரியுமா இப்போ சம்திங் அவர் ஏதாவது ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு என்ன செய்ய முடியும் அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் அவரால் கொடுக்க முடியும் அப்போ நம்ம முதல்ல அவர் இன்டிமேட் பண்றேன் நான் ஏதோ தப்பு பண்ணதோ நீ தொல்லை பண்ண போறேன் அதுக்காக என்ன செய் தப்பா எடுத்துக்காத வருத்தப்படாத மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் டு யூஸ் பண்ணணும் சாரி டு யூஸ் பண்ணணும் ஓகே ஐம் சாரி டு போதர் யூ டு யூ ஹாவ் அ மேரி ஃபோன் நம்பர் டு யூ ஹாவ் அ மேரி ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்றோம் ஓகே அடுத்தது பார்க்கலாம் சொல்ல வருத்தமா இருக்கு கவனிங்க சொல்ல வருத்தமா இருக்கு நம்ம இப்பவுமே நம்மளோட ஆப்போனண்டா அலர்ட் பண்றோம் சொல்ல கொஞ்சம் வருத்தமா இருக்குப்பா அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் அலர்ட் ஆகுறாங்க ஓஹோ இவன் ஏதோ சொல்ல வர போறான் அப்படின்னு பென் இனிமே இங்க ஒர்க் பண்ண மாட்டாரு பென் யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன் அவர் இனிமே இங்க ஒர்க் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ சொல்ல வருத்தமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் வருத்தப்படாத நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல நாம இந்த சாரி டூவை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்ப சாரி டூ அப்படின்றது ஒரு ப்ரிகாஷன் மாதிரி ஆனா ஒரு சாரி பேஸ்ல அதுக்காக நான் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம தப்பு பண்ணிட்டு கேட்கிற மன்னிப்புங்கிறது இது இங்க அர்த்தம் கிடையாது சரிங்களா ஸோ அந்த டோன்ல நீங்க இதை எடுத்துக்க கூடாது ஐம் சாரி டு இன்ஃபார்ம் யூ ஐம் சாரி டு இன்ஃபார்ம் யூனா நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சரி ஐம் சாரி டு இன்ஃபார்ம் யூ தட் மிஸ்டர் பென் நோ லாங்கர் ஒர்க் ஹியர் நோ லாங்கர் ஒர்க் ஹியர் அப்படின்னா அவரு இனிமே இங்க ஒர்க் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றோம்
ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சாரி டு பத்தின ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஒரு இன்டரப்ஷனை நீங்க ஏற்படுத்த போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அலர்ட்னஸ் உங்க ஓப்பனண்ட்டு கொடுக்குறீங்கன்னா யூ கேன் யூஸ் சாரி டு. ஓகே, சாரி டு. இப்போ அடுத்த கான்செப்ட் போலாம். ஓகே, இன்னும் ஒரு 2 more எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பார்த்துடலாம். சாரி டு பி லேட். சாரி டு பி லேட் அப்படின்னா என்ன? அப்பாலஜிஸ் as you arrive after the expected time. ஆஃப்டர் தி எக்ஸ்பெக்டட் டைம். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ்பெக்ட் பண்ண டைம்ல நம்மளால வர முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சாரி டு பி லேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் லேட்டாக தான் வருவேன், சாரி டு பி லேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நீங்கள் வர போறீங்க. ஓகேவா? அடுத்தது சாரி டு ட்ரபிள் யூ. சாரி டு ட்ரபிள் யூ என்ன அர்த்தம்? யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் regret ஃபார் காசிங் சம் ஒன் இன்கன்வீனியன்ஸ். என்னமோ ட்ரபிள் கொடுக்க போறீங்க, அதனால முன்னக்கூடி என்ன சொல்றீங்க சாரி டு ட்ரபிள் யூ. நான் உன்னையும் ட்ரபிள் பண்ண போறேன், அதுக்காக ஒரு சாரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு சாரி டு போட்டா என்ன அர்த்தம், சாரி அபவுட் போட்டா என்ன அர்த்தம்னு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த கான்செப்ட். அப்போ சாரி ஃபார் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்க்கலாம். இஸ் யூஸ்டு டு அப்பாலஜிஸ் ஆர் எக்ஸ்பிரஸ் regret. இதுவும் அதே தான்ப்பா. அப்பாலஜிஸ் மன்னிச்சிடுன்னு தான் சொல்ல போகிறோம், இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் regret நம்மளுடைய வருத்தத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்ம சாரியை யூஸ் பண்ணுறோம். இஸ் அ பேஸ். ஓகே, அப்போ ஃபார் ஆட் பண்ணுதுன்னா ஆஃப்டர் டூயிங் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ட்ரபிளா இருக்கலாம், இன்டரப்ஷனா இருக்கலாம், ஹர்ட்டிங்கா இருக்கலாம், என்னதுனாலும் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கேட்கறது தான் சாரி ஃபார். ஓகே, இதுதான் சாரி ஃபார். இதுதான் உண்மையான சாரியும் கூட. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, சாரி அப்படின்றது தப்பு பண்ணதுக்கு அப்புறம் வருத்தப்படுறதுக்காக நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு சாரி, அதுதானே ஜென்ரலா நமக்கு சாரின்னு வந்து ஞாபகம் வரும். அது இதுதான் சாரி ஃபார் அப்படின்னு நீங்க சொல்லும் போதுதான் உண்மையிலே நீங்க தப்பு பண்ணிட்டு அதுக்காக வருத்தப்பட்டு நீங்க உங்களுடைய ரிக்ரெட்டை வெளிப்படுத்தும் போதுதான் இதை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அப்ப சாரி டு எதுக்கு யூஸ் பண்றோம், சாரி அபவுட் எதுக்கு யூஸ் பண்றோம், இது மூணுக்குள்ள டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உங்க கட்டளையை தவறாக புரிந்து கொண்டதற்கு வருந்துகிறேன். உங்களுடைய கட்டளைகளை தவறாக புரிந்து கொண்டதற்கு வருந்துகிறேன். ஆபீஸ்ல இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நமக்கு சுப்பீரியரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நல்லதே சொன்னாலும் நமக்கு அது கெட்டதாதான் தெரியும். அவரு நல்ல விதமா நம்மள ட்ரீட் பண்ணாலுமே, எப்பா சாமி இவர்கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்க போறோம் அப்படின்னு தான் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரியலைஸ் பண்ணும்போது அவர்கிட்ட சொல்றது தான் இந்த சாரி ஃபார். ஐம் சாரி ஃபார் மிஸ்இன்டர்பிரட்டிங் யுவர் கமெண்ட். இன்டர்பிரட் பண்றதுன்னா என்னது? இப்பெல்லாம் மோடி, நம்மளுடைய பிரதமர் மோடி ஹிந்தியில பேசுவாரு, அதை நமக்கு இன்டர்பிரட் பண்ணி தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா, அதுதான் இன்டர்பிரட்டிங்னா புரிஞ்சுக்கிறது. அதை மாத்தி அந்த மொழியை மாற்றி இல்லைன்னா அதோடைய மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இன்டர்பிரட். அப்போ மிஸ் இன்டர்பிரட்னா என்னது? தவறாக புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐம் சாரி ஃபார் மிஸ் இன்டர்பிரட்டிங் யுவர் கமாண்ட். நீ சொன்னதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, அதுக்கு சாரி, அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன நடந்துருச்சு? தவறு நடந்தாச்சு, மிஸ் இன்டர்பிரட் பண்ணியாச்சு, பண்ணி முடிச்சு அதுக்காக நம்ம ஏதோ ஒரு செயலை செஞ்சு என்னென்னமோ பண்ணி மெஸ்அப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ரெக்ரெட் பண்ணும்போது சாரி ஃபார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது உங்களுக்கு ஒரு பிரதி அனுப்பாததற்கு வருந்துகிறேன். உனக்கு ஒரு காப்பி நான் அனுப்பாததுக்கு வருந்துகிறேன்ப்பா. அப்ப நம்ம ஆல்ரெடி அனுப்பாததுனால ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்தாச்சு. இப்ப நம்ம ரிக்ரெட் பண்றோம். சாரி ஃபார் நாட் சென்டிங் யூ அ காப்பி. ஐம் சாரி ஃபார் நாட் சென்டிங் யூ அ காப்பி. உனக்கு ஒரு காப்பி அனுப்பலப்பா, அதுக்காக நான் ரொம்ப சாரிப்பா. நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்து போனதுக்கு அப்புறமா தான் நம்ம எதுவுமே வருந்துரும். ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், சாரி ஃபார் தான் உண்மையிலே நம்ம நினைக்கக்கூடிய அந்த சாரியோட மீனிங் இதுதான். ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள். நேற்று நான் சொன்னதுக்கு வருந்துகிறேன். நேற்று நான் சொல்லிட்டேன், சொன்னதுனால நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், உங்களை மனம் உடைச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு லாஸ் ஏற்படுத்தியிருக்கலாம், என்னமோ நடந்துருச்சு, பெரிய காசஸே வந்துச்சு. பட் ஆனால் நான் வருத்தப்படுறேன். நான் வருத்தப்படுறதுனால ஏதாவது பயன் உண்டா? சொல்லுங்க. இஸ் தெர் எனி பெனிஃபிட்? இஸ் தெர் எனி பெனிஃபிட்? ஏதாவது இருக்குதா? பெனிஃபிட் இருக்குதா நான் நேற்று பண்ண காரியத்துக்கு நான் இன்னைக்கு வருத்தப்படுறதுனால? கண்டிப்பா எதுவுமே கிடையாது.
பட் இருந்தாலும் அந்த சாரி ஃபார் சொல்லி அந்த சாரிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலை குடுத்துச்சுன்னா, ரைட்டா? ஸோ அதுக்காக தான். ஐம் சாரி ஃபார் வாட் ஐ செட் எஸ்டர்டே. ஐம் சாரி ஃபார் வாட் ஐ செட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சாரி பத்தி சொல்லிக் குடுத்துருக்கேன். சாரி அபௌட்னா என்ன? சாரி டூனா என்ன? சாரி ஃபார்னா என்னங்கிற 3 மீனிங்கையும் தெளிவா படிச்சுக்கோங்க. நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்னு கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.